மாடு வளர்க்கணுன்ற ஆசை. என் ஹஸ்பண்ட் இங்கே பாலமேடுன்றால பாலமேட்டில் வந்து வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். எல்லா ஜல்லிக்கட்டுக்குமே அட்டன் பண்ணுவேன். அவனியாபுரத்தில் சைக்கிள் வாங்கியிருக்கு நேற்று. பெண்டைக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸு ஹெல்ப் பண்ணுவாங்க, என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க கூட்டிகிட்டு. பேட்டை வீரன். நான் பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டேன். சென்னையிலேருந்து வந்திருக்கோம். ஜல்லிக்கட்டை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுக்காக நேற்றுலேருந்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தோம். பயங்கரமாக எக்ஸைட்டிங்காக இருக்குது. மாடுபிடி வீரர்களும் சூப்பராக பிடிக்கிறாங்க. எல்லா மாடுமே பக்காவாக இருக்குது. ஒரு மாடும் பயங்கரமாக தெரிச்சு ஓடிட்டு இருக்கு. ஸோ மாடுபிடி வீரர்களும் மாடு தான் இங்கே பயங்கரமாக ஆக்ரோஷம் காட்டிகிட்டு இருக்கு. இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கறதால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. அவனியாரத்தில் பிறந்ததுலேருந்து எனக்கு ஜல்லிக்கட்டுனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன். அடுத்து இப்போ இங்கே பாலமேட்டு கல்யாணம் முடிச்சு வந்து 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷமே எங்கள் வீட்டுக்காரங்க நேரில் வந்து கூப்பிட்டு வந்து எனக்கு காட்டிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது எங்களுக்கு ரொம்ப வேணும். எங்கள் வீர விளையாட்டு கண்டிப்பாக எங்களுக்கு எப்போயும் எங்களுக்கு இருக்கணும். டிவியில் பார்க்கும்போது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு தெளிவாக தெரியும். ஆனால் இங்கே வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது தான் வந்துட்டு அவங்க எப்படி பிடிக்கிறாங்க, மாடு எவ்வளோ வேகமாக போகுது, அதெல்லாம் வந்து லைவ்லியாக இப்போ தான் தெரியுது எங்களுக்கு. நாங்களும் புதுசு தான், அதனால் வந்துட்டு எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இதை பார்க்கல. ஜல்லிக்கட்டு பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து சென்னையிலேருந்து இதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப வருஷமாக நேரில் பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப இதில் எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்குது. அது எல்லாருமே வந்து நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க, நல்லா பிடிச்சிட்டு இருக்காங்க. செப்பரேட்டாக பேரிகேஷன்லாம் போட்டு ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. பார்த்த விதத்தில் வந்து எந்த விதமான சேஃப்டி இஷ்யூஸும் கிடையாது. ஸோ ஐ திங்க் வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ஜல்லிக்கட்டு வர ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த டைம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. பார்ப்போம் சார் எப்படி போகுதுன்னு. எல்லா வீரர்களும் ரொம்ப சூப்பராக விளையாடுறாங்க. மாடெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ரொம்ப பயமாகவே இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.